இப்ப நீங்க மது ஒழிப்புக்கு கள்ளக்குறிச்சியே ஒரு ட்ரிகரா சொல்றீங்க. பட் திடீர்னு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதையும் இப்ப மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன ட்ரிகர் இருக்க முடியும்? அப்ப அது அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு தானே பார்க்கணும். இல்ல இது வந்து யாருமே வந்து இது ஒரு ட்ரிகராவே வந்து பேசல. இது வந்து ஜெனரலா நான் சொன்ன மாரி சென்னை மீட்டிங்ல வந்து ஒரு மாவட்ட செயலர் இருந்துச்சு கேட்கிறாரு. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம வந்து நீங்க வந்து ஒரு முதலமைச்சரா நல்லா இருக்கும். நீங்க ஒரு அமைச்சரவையில் நம்ம பங்கு எடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு மாநில ஒரு 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 மாவட்ட செயலர் கேட்கும்போது, ஒரு கட்சியுடைய மீட்டிங் அது. ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங் வைக்கும்போது, அவர் வந்து அத பதிவு பண்றாரு. நமக்கு வந்து கேடர்ஸ் முன்னாடி பதிவு பண்ணாரு. 1999ல இருந்து நமக்கு இது நம்மளுடைய கொள்கை இருக்கு. குறிக்கோள் இது. ஏன்னா அதிகாரம் கையில பேனா இருந்தா தான் இவங்களுக்கு பிரச்சனைய அட்ரஸ் பண்ண முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 46 தொகுதியில வந்து என்ன மாரி கவர்ன்மெண்ட் வந்து என்ன மாரி ஸ்கீம்ஸ் வந்து தலித் மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பெரிய லெவல்ல ஒண்ணும் கிடையாது. கடுமையான வறுமையில இருக்கிறாங்க. கடுமையான கல்வி பிரச்சனை இருக்காங்க. யாருமே ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள பெருசா போ முடியல. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா கடந்து விட்டு போக முடியுது. ஏன்? அதிகாரத்துல இவங்க இல்ல. விசிகே இல்ல. தலித் மக்கள் இல்ல. அப்ப அதிகாரத்துல வரணும்னு நினைக்கக்கூடிய கொஸ்டினுக்கு அவர் அட்ரஸ் பண்றாரு. அதுக்கு நீங்க தனியா நின்னு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும். கூட்டணி அரித்மெட்டிக்ஸ்ல நீங்க இன்னொருத்தர் ஜெயிப்பாரு, அவரோட ஓட் பேங்க்ல நாங்களும் வந்து சில எம்எல்ஏக்களை பெற்றுட்டு எங்களை மட்டும் அமைச்சராக்கணும்னு கேட்கறது நியாயம். நீங்க திமுகவோட வரலாறுல இருந்து எடுத்துக்கோங்களேன். அறிஞர் அண்ணா 1967 ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட கேட்கிறேன். ஜெயிச்சதுக்கு காரணங்கள் சொல்லுங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துடைய வலு இருந்தது. அந்த ஜஸ்ட் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் தட் அந்த மாநில சுயாட்சிக்கிற கோரிக்கைக்கான தமிழ்நாட்டுல பெரிய ஏற்பு இருந்தது. ஒரு வலிமையான கூட்டணியும் இருக்கு. ஓகே. நீங்க சொல்ற இந்த பாலிசிஸை பேஸ் பண்ணி ஒரு பெரிய கேம்பெயின் உருவாக்குனாங்க. அதுல வந்து எம்ஜிஆருடைய பங்கு இருந்துச்சுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவர் ஷூட் அவுட் ஆனாரு. அவருடைய ப்ரொபகண்டா இருந்துச்சுன்னா. முக்கியமான காரணம் தேர்தல் அரசியல்ல என்னுடைய ரிசர்ச்ல சொல்றேன். திரு ராஜாஜி அவர்களுடைய சுதந்திர கட்சி. நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ராஜாஜி எதிர்த்து நின்னது திமுக. ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறார். கூட்டணி வச்சு 18 எம்எல்ஏ சுதந்திர கட்சி வெற்றி பெறாங்க. அண்ணா அவர்களும் மெஜாரிட்டியோட வெயின் பண்றாரு. இது ராஜதந்திரம்னு சொல்ல முடியுமா? எலெக்ஷன் பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியுமா? சோ ஒரு அதிகாரத்துக்கு வரதுக்கு நான் அன்னைக்கு ராஜாஜி ஆட்சியில பங்கு கேட்கலல்ல. சிச்சுவேஷன் வரல. சிச்சுவேஷன் வந்திருந்தால் இல்ல அதுதான் கேக்குறேன். அப்ப நீங்க கூட்டணியில வெற்றி பெற்று யார் மெஜாரிட்டி பார்ட்னர், யார் முதலமைச்சர்னு மக்கள் தெளிவா ஓட்டு போறாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அது கலைஞர்ட்ட இருந்து கத்துக்கோங்க. 2004ல 40க்கு 40 தொகுதி கூட்டணி பெரிய கூட்டணி உருவாக்குறாரு. மத்தியில இடம் பெறாங்க. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது திமுகவோட முழக்கம். இப்ப மத்தியில இடம் பெறும் பொழுது அன்னைக்கு திமுகக்கு அதாவது நீங்க வந்து 272 எம்பி வேணும். நீங்க வந்து அங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா. அப்ப காங்கிரஸோட சேர்ந்து திமுக அலைன்ஸ் இன்னைக்கு 40 தொகுதி கூட்டணியோட 40 தொகுதி ஜெயிக்கிறார். கூட்டணியோட தான் ஜெயிச்சாரு. அதுதான் அவருடைய தந்திரம், ராஜதந்திரம். அப்ப 16 தான் ஜெயிக்கிறார். 16 எம்பி தான் திமுகக்கு. 16 எம்பினா நீங்க நேஷனல் எவ்வளவு பர்சன்டேஜ்? 6% கூட கிடையாது. 6% கட்சிக்கு 8 மினிஸ்டர் வாங்கினார். 4 கேபினெட் மினிஸ்டர். திமுகவுடைய தலைவர் வந்து எந்த அளவுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரோ அது மித்த கட்சி பண்ணா ஏன் தப்புன்னு நினைக்கிறோம்? அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தலைவர் திருமாவளவன் வந்து தப்பு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வெளியே பேசுனதே ஏன் தவறுன்னு சொல்லணும்? நீங்க சொல்றீங்க 40 வருஷமா அரசியல் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாத PhD முடிச்சவர், அவருக்கு தெரியாத அறிவு, அவர் பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், பெரிய அறிவு இருக்கு. ஒரு எந்த விதமான பேப்பர் இல்லாம அவரால் 2 மணி நேரம் பேச முடியும். ஒரு பெரிய அறிவு சிறப்பு. ஆனா அவர் அதிகாரத்துக்கு வரணும்னா எல்லாரும் சேர்ந்து ஐயோ நீங்க வந்து அதிகாரத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. மாயாவதி எப்படி அதிகாரத்துக்கு வந்தாங்க? மாயாவதி எனக்கு வந்து நான் உங்க கூட்டணி வச்சுக்கிறேன், எனக்கு ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு யாரையும் போய் கேட்கல. மாயாவதி அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க முதலமைச்சர். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. மாயாவதி கூட்டணி மூலமா தான் ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சர் ஆனாங்க. கூட்டணி தலைமையா அவங்க தானே சார். கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ஒரு கன்சிராம் அவர்கள் வந்து உருவாக்கிட்டாரு. நான் இன்னைக்கு திருமாவளவன் வந்து கன்சிராம் மாதிரி பாக்குறேன். உருவாக்கிட்டு இருக்காரு. அதுக்கான போராட்டம் இருக்கு. மாயாவதி மேடம் வரதுக்கு முன்னாடி கன்சிராம் அவருடைய போராட்டம் 30 வருஷத்துக்கு மேல வந்து ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருந்தார். இங்கே தலைவர் திருமாவளவனுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் உருவாக்கணும், பார்ட்டியும் நம்ம வந்து கொண்டு போகணும். மாநில கட்சியை 40 வருஷம் கழிச்சு உருவாயிருக்கு. அப்ப இவ்வளவு போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு இதெல்லாம் உங்களுடைய போராட்டம், நான் மறுக்கல. ஆனா இப்ப உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கணும்ல. அதுக்கு எனக்கு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. இப்ப நான் திமுக இல்ல அதிமுக, நான் அந்த கட்சியோடைய தொண்டர். நாங்க என்ன நினைப்போம், எங்களுக்கு 30% ஓட் பேங்க் இருக்கு. நான் டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே, எங்களுக்கு தான் பெரிய ஓட் பேங்க் இருக்கு.
இன்னைக்கு விசிகா கடைசியா ப்ரூவ் பண்ணது கூட 2.5% ஓட் பேங்க். அது வந்து வெறும் இந்த ரெண்டு தொகுதி வாங்குனதுனால தனிப்பட்ட முறையில் 40 தொகுதி நிக்கிறதுக்கும் 234 தொகுதி நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அததான் நான் சொல்றேன். அப்ப நீங்க 40 தொகுதி நின்னு உங்களோட பலம் என்னன்னு காட்டிட்டு பாருங்க, நான் இவ்வளவு வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டா வேற. 2% இருக்கிற கட்சி இன்னைக்கு 30% இருக்கிற என் கட்சி நம்பிதான் நீங்க தேர்தலில் நிக்கிறீங்கன்னு நான் நினைப்பேன். அப்ப நீங்க என்கிட்ட ஆட்சியில பங்கு கேட்டா எப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அது நான் ரிவர்ஸா உங்களுக்கு திருப்பி கொஸ்டின் கேட்கறேன். 30% வச்சிருக்கவங்க தனியா நின்னு வந்து நீங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாமே. 30% வச்சிருக்கீங்கல்ல, 30% வச்சிருக்கும் போது தனியா நீங்க எதுக்கு இந்த 2%, 6%, 5% நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும்? கூட்டணின்னு ஒண்ணு இருக்கிறனால தான் 2 சீட்ல நிக்கிறோம். நீங்க தனியாவே நில்லுங்க. தனியா நின்னு மேடம் ஜெயலலிதா 2014 நின்னாங்க, யார்கிட்டையும் வந்து பேசவே இல்லையே. 234 தொகுதி தனியா நின்னலாமே. திமுகவுக்கும் நீங்க தேவை, உங்களுக்கும் திமுக அப்படி. எஸ், அப்படி பேசுங்க. அதாவது ஒருத்தருக்கு 5% தான் இருக்கு, காங்கிரஸுக்கு 5% தான் இருக்கு. 2024 வெற்றி இப்ப மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கு பாருங்க. டெல்லியில வந்து பிஜேபியா காங்கிரஸா அதுக்கான ஓட்டு தான் இது. 26ங்கிறது இங்க இருக்கு. கவர்னன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, பாலிசிஸ்ல எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக. அதிமுக எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க 2021 ரிசல்ட் எடுத்துக்கோங்க. 33% அதிமுகவுடைய. நான் கேம்பெயின்ல இருந்தேன். 21 இல்ல 2021 சொல்லிட்டு 2021 அசெம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி சேர்ந்தனால முதல் நாளே மைனாரிட்டி ஓட்டு டிராப். 10% அதிமுக கிடையாது, தலித் ஓட்டும் கிடையாது. அப்படி இல்லாத பொழுது 33% அந்த கட்சி உருவாகுதுன்னா அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் இன்னும் வலுவா இருக்கு. இவ்வளவு பெரிய கேம்பெயின் பண்ணி 20 ஆயிடுச்சு. இல்ல அது வந்து உங்களுக்கு மத்திய அரசுக்கான எலெக்ஷன். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2019ல மொத்தமே 19% தான் அதிமுக. நீ இத்தனைக்கு அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு எதிரான ஓட் பேங்க் உருவாக்குறது. ஆனா எப்படி 2019ல 19% இருந்து 2021ல 33% ஆனாங்க. மாநில அரசியலுக்கான மக்கள் முடிவும் மத்திய அரசியலுக்கான முடிவும் வித்தியாசம் வேறு. தமிழ்நாடு மக்கள் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்தவங்க. அதிமுக இன்னைக்கு ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸா நீங்க நினைக்கல, வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கான கேம்பெயின் ப்ரோகிராம் உருவாக்கிட்டா அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு கூட்டணி உருவாக்கினா அவங்களால பண்ண முடியும். அந்த 30% இன்னும் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இன்வெர்ட் ரிவர்ஸ் क्वेश्चन மாத்தி பண்ணுங்க. நீங்க 30% வச்சிருந்தீங்கன்னா உங்களால மெஜாரிட்டி கவர்மெண்ட் உருவாக்க முடியல. உங்களால 234 தொகுதி தனியா நிக்க முடியல. தனியா நின்னீங்கன்னா எதுக்கு இந்த ஃபைட்? நம்ம நண்பர்களா இருந்துட்டு போயிடலாம். அதாவது முதல் ஜெனரேஷன் நான் சொல்றேன் திருப்பியும் மாமன்னன் படம் மாதிரி தான். சாதாரண மக்கள் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப ஏன் தலைவருக்கு வந்து ஓகே அதிகாரம் அமைதியா நம்ம வந்து பங்கெடுத்து போகணும். இப்ப அடுத்த ஜெனரேஷன் கீழே இருக்க கேடர்ஸுக்கு வந்து இல்ல என் தலைவர் எப்ப வருவார், இதுக்கு மேல என்ன உழைக்கணும். நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்ப என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? அப்ப விசிகே ஓடைய கட்சியோடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற கேடர்ஸோடைய உணர்வை நான் அட்ரஸ் பண்றேன். அவருக்கு வந்து நான் விசிகேக்கு தான் உழைக்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.